அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு வினாப்பத்திரம் ஒன்றோடு தொடர்புடைய வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரே அளவான நீளத்தை கொண்ட ஈர்க்குத் துண்டுகளை பயன்படுத்தி தமன் 6 சதுரமுகிகளை அமைத்தான். அதே ஈர்க்குத் துண்டுகளை பயன்படுத்தி அவனால் எத்தனை நான்முகிகளை அமைக்க முடியும்? திண்மங்களை உருவாக்குவதோடு தொடர்புடைய ஒரு வினாவாக இந்த வினா அமைந்திருக்கின்றது. ஈர்க்குத் துண்டுகளானது இங்கே திண்மங்களுடைய விளிம்பு பக்கமாக வைத்து அந்த திண்மங்களை உருவாக்குவதோடு தொடர்புடையதாக காணப்படுகின்றது. எனவே ஒரே அளவான நீளத்தை கொண்ட ஈர்க்குத் துண்டுகள் அதனை அவதானித்துக் கொள்ளுங்கள். அனைத்து ஈர்க்குத் துண்டுகளுமே சம அளவுடையதாக காணப்படுகின்றது. அதே நேரம் சதுரமுகிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. 6 சதுரமுகிகள். சதுரமுகிகளுடைய விளிம்புகள் எப்பொழுதுமே ஒன்றுக்கொன்று சம அளவுடையவையாக இருக்கும். 6 சதுரமுகிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவனிடம் மொத்தமாக 72 ஈர்க்குத் துண்டுகள் அங்கே காணப்படும். அவர் வைத்திருப்பார் 72 ஈர்க்குத் துண்டுகள் அவரிடம் இருந்திருக்கும். ஏனெனில் ஒரு சதுரமுகியை அமைப்பதற்கு விளிம்பின் எண்ணிக்கையிலே பார்க்கின்ற போது 12 ஈர்க்குத் துண்டுகள் தேவையாக இருக்கும். ஆகவே 6 சதுரமுகிகள் அமைத்திருக்கின்றார். எனவே அவரிடம் 72 ஈர்க்குத் துண்டுகள் காணப்பட்டிருக்கும். அந்த 72 ஈர்க்குத் துண்டுகளை பயன்படுத்தி எத்தனை நான்முகிகளை அமைக்க முடியும் என்பதுதான் வினா. நான்முகியினுடைய விளிம்புகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையிலே 6 விளிம்புகள். நான்முகி ஒன்றிற்கான விளிம்புகளுடைய எண்ணிக்கை 6. எனவே 72 ஈர்க்குத் துண்டுகளையும் 6 வீதம் பயன்படுத்தி நான்முகிகள் அமைக்கின்ற போது 12 நான்முகிகளை அவராலே அமைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். வாகன திரைப்படம் ஒன்றில் பேருந்துகளும் முச்சக்கர வண்டிகளும் 20 உள்ளன. அவற்றின் சில்லுகளின் எண்ணிக்கை 84 எனின் அங்குள்ள பேருந்துகளின் எண்ணிக்கை யாது? தரப்பட்ட வினாவில் இருக்கக்கூடிய பிரதானமான விடயங்களை அவதானியுங்கள். வாகன திரைப்படத்திலே 2 வாகனங்களோடு தொடர்புடைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று பேருந்து, மற்றது முச்சக்கர வண்டி. அங்கே இருக்கக்கூடிய மொத்த வாகனங்கள் 20 இருக்கின்றது. பேருந்தும் முச்சக்கர வண்டிகளும் சேர்ந்து மொத்தமாக 20 காணப்படுகின்றன. அவற்றுடைய சக்கரங்கள் அதாவது சில்லுகளுடைய எண்ணிக்கை 84 என இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அவ்வாறாக இருந்தால் பேருந்துகளுடைய எண்ணிக்கை யாது என்பது வினா. இதிலே நீங்கள் விடையில் இருந்தும் செய்யக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் செய்முறை படிமுறையாகவும் நீங்கள் விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதிலே விடையில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வினாக்களிலே சில வினாக்களிலே விடையிலிருந்து பெறுவது கடினமாக இருக்கும். அவ்வாறாக இருக்கின்ற போது நாங்கள் செய்முறை ரீதியாக படிமுறைகளை பயன்படுத்தி விடையை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இதிலே 2 வழிமுறைகளை நீங்கள் இங்கே பயன்படுத்திக் கொள்ளலாம். நான் இதிலே செய்முறையாக எவ்வாறாக செய்வது என்பது தொடர்பாக கூறுகின்றேன். ஏனெனில் இவ்வாறு அமையக்கூடிய வேறு வினாக்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இங்கே செய்முறை ஊடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் 20, மொத்த சில்லுகளுடைய எண்ணிக்கை 84. நாங்கள் காண வேண்டிய வாகனம் பேருந்து. அதாவது பேருந்துடைய எண்ணிக்கை தான் நாங்கள் காண வேண்டும். அவ்வாறாக இருக்கின்ற போது மொத்த வாகனங்களையும் எந்த வாகனத்தை நீங்கள் வாகனங்களுடைய எண்ணிக்கையை காணப் போகின்றீர்களோ அதை தவிர்த்து மற்றிய வாகனத்தினுடைய சில்லுகளாலே பெருக்கிக் கொள்ள வேண்டும். இங்கே நாங்கள் பேருந்துகளுடைய எண்ணிக்கையை தான் காணப்போகின்றோம். எனவே நான் 20 வாகனங்களையும் முச்சக்கர வண்டியினுடைய சில்லுகளுடைய எண்ணிக்கையாலே பெருக்கிக் கொள்கிறேன். 20ஐ 3ஆலே பெருக்குகின்ற போது 60. இங்கே நான் பெற்றுக்கொண்ட இந்த 60 சக்கரங்கள் 60க்கும் வினாவிலே தரப்பட்டிருக்கக்கூடிய மொத்த சில்லுகளுடைய எண்ணிக்கை 2க்குமான வித்தியாசத்தை அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டும். 84லிருந்து 60ஐ கழிக்கின்ற போது 24. அடுத்ததாக வாகனம் 2 வாகனங்களுடைய சில்லுகளுக்கு இடையிலான வித்தியாசம். பேருந்து 6 சில்லு வாகனம், முச்சக்கர வண்டி 3 சக்கரங்கள். 6க்கும் 3க்குமான வித்தியாசம் 3. இந்த வித்தியாசத்தினாலே 24ஐ வகுத்துக் கொள்ள வேண்டும். இந்த வித்தியாசம் மிக முக்கியமான விடயம். இந்த வித்தியாசத்தால் தான் நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். 24ஐ இங்கே பெறப்பட்ட இந்த வித்தியாசம் பேருந்தினுடைய சில்லுகளுடைய எண்ணிக்கை 6, முச்சக்கர வண்டியினுடைய சில்லுகளுடைய எண்ணிக்கை 3, 6க்கும் 3க்குமான வித்தியாசம் 3. 3னாலே 24ஐ வகுத்துக் கொள்கின்றேன். அவ்வாறு வகுக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கை எனக்கு கிடைக்கும். ஆகவே அங்கே இருக்கக்கூடிய
பேருந்துகளுடைய மொத்த எண்ணிக்கை 8. 20 வாகனங்களிலே 8 பேருந்து காணப்பட்டால் 12 முச்சக்கர வண்டி அங்கே காணப்படும். இது படிமுறை ரீதியாக நான் இங்கே விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். நீங்கள் விடையிலிருந்தும் செய்து கொள்ளலாம். படிமுறையாக நான் இங்கே விளங்கப்படுத்தியிருக்க நோக்கம் பெரிய வினாக்களாக வருகின்ற போது நீங்கள் விடையிலிருந்து காண்பதற்கு கடினமாக இருக்கின்ற போது இலகுவாக இந்த படிமுறையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதில் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம் அந்த வகுக்கின்ற எண் வித்தியாசம். அந்த 2 வாகனங்களுடைய சில்லுகளுடைய எண்ணிக்கைக்கு இடையிலான வித்தியாசம் தான் இங்கே வகுக்கக்கூடிய எண்ணாக இருக்கும். உதாரணமாக இங்கே பேருந்துகள் மோட்டார் சைக்கிள் என தரப்பட்டிருந்தால் 6, 2 அதாவது பேருந்து சக்கரங்கள் 6, மோட்டார் சைக்கிள் 2, 6க்கும் 2க்குமான வித்தியாசம் 4. ஆகவே வகுப்படுகின்ற அதாவது வகுக்கக்கூடிய அந்த எண் மாறுபடும். சக்கரங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையிலே மாறுபடும். எனவே அதனை நினைவிலே கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான ஒரு வினா. அடுத்த வினாவை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 சென்டிமீட்டர் நீள அகல உயரமுடைய சிறிய சதுரமி குட்டியின் நிறை 100 கிராம் ஆகும். அதன்படி 2 சென்டிமீட்டர் நீள அகல உயரமுடைய பெரிய சதுரமை குட்டியின் நிறை யாது? இதிலே நாங்கள் சதுரமை குட்டிகளுடைய நிறையோடு தொடர்புடைய விடயமாக இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அவற்றுடைய நீள அகல உயரங்கள் முப்பரிமாண வடிவங்களுடைய அளவுகளும் தரப்பட்டிருக்கின்றன. 1 சென்டிமீட்டர் அளவுடைய அந்த சிறிய சதுரமை குட்டியுடைய நிறையானது 100 கிராமாக இருக்கின்றது. ஆகவே 2 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய சதுரமையினுடைய நிறை என்கின்ற போது மாணவர்கள் நேரடியாக 1 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய சதுரமி 100 கிராமாக இருந்தால் 2 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய நீள அகல உயரங்களை கொண்ட சதுரமையினுடைய நிறை 200 கிராம் என்று நேரடியாக தவறாக விடையை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது அந்த கனம், அந்த நிறை, அதுதான் மிக முக்கியமான விடயம். ஏனெனில் 1 சென்டிமீட்டர் நீள அகல உயரங்களை கொண்ட சதுரமுகி, சிறிய சிறிய போன்று 2 சென்டிமீட்டர் நீள அகல உயரமுடைய அந்த பெரிய சதுரமை குட்டிக்குள் எத்தனை சிறிய சதுரமை குட்டிகள் அங்கே இருக்கின்றன என்பதை முதலிலே உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். நன்றாக படத்தினை அவதானித்துக் கொள்ளுங்கள். நான் இதிலே வரைந்திருக்கக்கூடிய இந்த 2 படங்களையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். 2 அளவுகளையும் பார்க்கின்ற போது 2 சென்டிமீட்டர் நீள அகல உயரமுடைய அந்த பெரிய சதுரமி குட்டிக்குள் 1 சென்டிமீட்டர் நீள அகல உயரமுடைய சதுரமை குட்டிகள் அதே போல 8 இங்கே காணப்படுகின்றது படத்தின்படி. இதில் நான் படத்தினை புள்ளிக்கோடுகளாக காட்டியிருப்பதற்கான காரணம் நீங்கள் இலகுவாக அந்த விடயத்தை விளங்கிக் கொள்வதற்கு. அடுத்ததாக நாங்கள் செய்முறையூடாக பார்ப்போம். எங்களுக்கு தேவையான அதாவது பெரிய சதுரமை குட்டியினுடைய நீள அகல உயரங்களை பெருக்கி சிறிய சதுரமை குட்டியினுடைய நீள அகல உயரங்கள் பெருக்கி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விடையாளை வகுத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வகுக்கின்ற போது எங்களுக்கு நேரடியாக சிறிய சதுரமுகி குட்டியைப் போல பெரிய சதுரமை குட்டிகள் எத்தனை உள்ளடங்கும் என்பது எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே 8 சிறிய சதுரமை குட்டிகள் பெரிய சதுரமை குட்டிகளுக்குள் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கும். 1 சென்டிமீட்டர் நீள அகல உயரமுடைய சிறிய சதுரமை குட்டியினுடைய நிறை 100 கிராமாக காணப்பட்டால் அதே போல அந்த நிறை அந்த அளவிலே இருக்கக்கூடிய 8 அதாவது 8 சிறிய சதுரமை குட்டிகளுடைய நிறையானது 8 மடங்காக இருக்க போகின்றது. ஆகவே 100னை 8னால் பெருக்கின்ற போது 800 கிராம் என எங்களுக்கு விடை கிடைக்கும். எனவே இந்த வினாவிலே நான் திண்மங்களோடு தொடர்புடைய ஒன்றுக்கும் மேற்பட்ட விடயங்களை தொடர்படுத்தி இருக்கின்றேன். ஆறுதலாக இந்த விடயத்தை உன்னிப்பாக கவனித்து விளங்கிக் கொள்ளுங்கள். இது நிச்சயமாக உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வினாவாக இருக்கும். முழுமையாக அவதானித்து மீண்டும் செய்து பாருங்கள். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொலியிலே வழங்கியிருக்கக்கூடிய வினாக்களை மீண்டும் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கின்றேன். நன்றி.